ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கர்த்தல் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளிலும் நமது வேத தியானத்துக்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 35 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் உண்டாகும் மிகப்பெரிய மாற்றங்களை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்து ஆளுகை செய்யும் பொழுது என்ன மாற்றம்லாம் உண்டாகும்னு அவர் குறிப்பாக சொல்லியிருக்காருங்க. அதில் இந்த ஏசாயா 35 1-2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, வறண்டு போன வனாந்தரம் அழகான ஏதேன் தோட்டம் போல மாறும் அப்படி சொல்கிறார். வறண்டு போன வனாந்தரம் அழகான ஒரு ஏதேன் தோட்டம் போல வரும் அப்படி சொல்கிறார். 35:7 அது இருக்குது. அப்புறம் 3 முதல் 6 வசனத்தை பாருங்க, பலவீனன் பலவானாவான் அப்படின்னு சொல்கிறாருங்க. பலவீனன் பலவானாவான். அப்புறம் 7 முதல் 9 வசனத்தை வாசித்து பாருங்க, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டார்கள், அப்படி ஆண்டவர்களை நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க, அழுது புலம்பினவர்கள் அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று ஆண்டவருடைய ஆளுகையில் உண்டாகிற பெரிய மாற்றங்களை குறித்து தீர்க்கதரிசிங்க சொல்றார். இது 1000 அரசாட்சியில் மட்டும் இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை நம்புகிற கூட்டத்துக்கு இன்றைக்கும் அதை செய்கிறார். இதை கேட்கிற உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவர். ஒருவேளை வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், வறண்டு போய் கிடக்கலாம். ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணி அது செழிப்பான ஒரு நிலத்தை போல புஷ்பத்தை போல பூக்க வைக்க கர்த்தர் வல்லவர். உங்களுடைய வனாந்தரம் மாறும், வறண்ட நிலைமை மாறும். அதை இப்பொழுதே செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படி விசுவாசிக்கணுங்க. நம்ம ஏதோ 1000 ஆசாட்சி மட்டுமல்ல, விசுவாசிக்கும் பொழுது இந்த நாட்களிலும் அதை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் போல் நமக்கு தெரியும். உண்மைதான். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், அவரை நம்புகிற ஜனத்துக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். இவைகளையும் கொடுக்கிறாரா? ஆண்டவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு எவ்வளோ ஆறுதலான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா? இதை கேட்கும் பொழுதே, இதை நாம் தியானிக்கும் பொழுதே இருதயத்தில் அத்தனை ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறதை நான் உணர்கிறேன். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வனாந்தரம் மாறும், வறண்ட நிலைமை மாறும், மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். பலகீனப்பட்டு கிடக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்கள் பலவானாக மாறுவீங்க, ஆவிக்குரிய ராட்சதர்களாய் மாறுவீங்க. ஸ்தோத்திரம்.
நீங்கள் அடைந்த தோல்விகள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்குதுங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்ததினால் உண்டான ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமானவைகள். கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், சாபத்தை தொலைக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதினபடி இயேசு நமக்காக சாபமானார் இருக்குதுங்க. நீங்கள் 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு அவர் தரித்திரரானாராம். இருக்குதா இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணபரின் தன்னை தாழ்த்தினார். எதற்கு? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற. ஐஸ்வர்யவான்கள் என்றால் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை குறிக்கலங்க. பணம், வீடு, வசதி, வேலை, வாழ்ப்பு, பங்களா, அது இது அதை சொல்லலைங்க. இங்கே சொல்லப்பட்டு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்ன நான் சொன்ன பார்த்தீங்களா? சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், நித்திய ஜீவனுக்குரிய தகுதி, மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இவைகளைத்தான் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாக கொடுக்குறார். இதை நீங்கள் பிரதானப்படுத்தினா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொன்ன பார்த்தீங்களா? வனாந்தரெல்லாம் மாறணும்னு அந்த ஆசீர்வாதங்களை தானாய் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் பொழுது, ஸ்தோத்திரம், சாபத்தை தொலைக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ரட்சிப்பை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவன் தகுதி கொடுக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். அவர் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. என்றா இதை கேட்கிற உங்களை இப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி வனாந்தரம் செழிப்பான பூமியை மாறும் அப்படின்னா ஆதாமின் சாபத்திலிருந்து இந்த பூமிக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்னு அர்த்தங்க. என்ன சார் இது? ஆதாமின் சாபம்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 10 வாசித்து பாருங்களேன். அந்த சாபத்தை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஆளுகை செய்யும் பொழுது அதை மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறாருங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3, 17 முதல் 19 வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மனுஷன் செய்த பாவத்தின் விளைவு இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த சாபத்தை ஆண்டவர் தமது ஆளுகையில் மாற்றுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மாற்றத்துக்காக சர்வ சிருஷ்டியும் காத்திருக்குதான். அது ஒரு ஆச்சரியமான வசனங்க. இதோ நம்ம மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், சர்வ சிருஷ்டியும் இப்படி ஆண்டவர் செய்ய போகிற மாற்றத்துக்கு காத்து கிடக்குதுன்னு சொல்கிறாருங்க. இதே ஏசாயா 55, 12, 13 வாசிங்க பார்க்கலாம். 55, 12, 13. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வாசிங்களா? வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சுரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு செழிப்புக்கு, ஆசீர்வாதத்துக்கு அவருடைய சிருஷ்டிகளும் காத்திருக்கதான். எப்பொழுது இயேசுநாதர் வந்து ஆதாமின் சாபத்தை எல்லாம் நீக்கி போடுவார் அப்படி சர்வ சிருஷ்டியும் காத்திருக்குதான். இது இங்கே மட்டும் இல்லைங்க, பவுலும் சொல்கிறாருங்க புதிய ஏற்பாட்டில். ரோமர் 8, 19 வாசிங்க.
8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. சர்வ சிருஷ்டி அப்படி காத்துக்கிட்டு கிடக்குதாங்க. என்ன ஆச்சரியமான வசனம் பாருங்க. என்றால் சர்வ சிருஷ்டிக்குமே அவ்வளோ காத்திருப்பு சந்தோஷம்னா, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு எத்தனை சந்தோஷம் இருக்குங்க. இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ 1000 அரசாட்சி மட்டுமல்ல, இப்பொழுதே அந்த மாற்றத்தை கொடுக்கற வல்லவர். சோத்திரம், காத்திருங்க, அப்படி எதிர்பார்த்துருங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, நம்புங்க. அதே அற்புதத்தை இன்றைக்கு நமக்கு செய்ய இயேசுநாதர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வனாந்தரம் மாறும், வறண்ட நிலைமை மாறும். நிச்சயமா இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, 35:7 வாசி பாருங்க, அதுவும் வாழ்க்கையில் நடக்குங்க. என்ன சொல்லுது 35:7 ஏசாயா? வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளமாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும். இனி வறண்ட நிலம் இருப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இனி வனாந்தரமாக இருப்பதில்லை. வனாந்தரம் 100% மாற்றத்தை பெற்று செழிப்பாய் மாறும். அதே போல இதை கேட்டுக்கொண்ட கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் யாரோ எவர், ஆனால் கர்த்தர் சொல்கிறா, ஆண்டவரை விசுவாசித்து நம்பும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உங்கள் இருதயத்திலே நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் அது ஆவியான் ஜீவனமாக இருக்கிறது. ஆகவே அது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கூட ஒரு வார்த்தை சொல்ல நான் விரும்புகிறேன். 32ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாருங்க ஏசாயா. அதுவும் இதை கேட்டுக்கொள்கிற உங்களுக்கு பிரயோஜனமாய் கேட்குற உங்களுக்கென்றே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். 32 ஏசாயா 3-4 கொஞ்சம் வாசி பாருங்களேன். ஸ்தோத்திரம். காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும், பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஊமையன் இருப்பதில்லை, செவிடன் இருப்பதில்லை, முடவன் இருப்பதில்லை. ஒரு புதிய உலகத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு. ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்யும் பொழுது எத்தனை பெரிய மாற்றம் பாருங்க. உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது, உங்கள் வீட்டை ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்யும் பொழுது, இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வல்லவர். ஊமையன் இருப்பதில்லை, செவிடன் இருப்பதில்லை, முடவன் இருப்பதில்லை அப்படின்னா ஸ்தோத்திரம். உங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நடைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் அவயங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கைவிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு அர்த்தங்க. ஸ்தோத்திரப்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, இருதயத்தை ஆளுகை செய்வாரானால் ஸ்தோத்திரம். அங்கே முடமாகி போன காரியங்களுக்கு இடமே கிடையாது. ஐயோ, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், எல்லாம் நஷ்டம், நான் எங்கே போனாலும் நஷ்டமாக இருக்கு என்று சொல்லுகிற அந்த முடமாகி போனது இருக்காது. போகிற இடத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. சில சொல்லுவாங்க, நான் என்ன கைவிட்டு செஞ்சாலும் ஒன்றும் வாய்க்கிறது இல்லைங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குது, ஆனால் நான் போன பிறகு எல்லாம் வித்தியாசமாக போயிடுது, ஒன்றும் உருப்படலை, எல்லாரும் சொல்கிறாங்க இவன் போகிற இடம் உருப்படாதுன்னு என்று இதுவரை சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க, உங்கள் வீட்டை கொடுங்க, அவர் ராஜாவாய் ஆளுகை செய்வாரானா இனி உங்கள் காரியங்கள் வாய்க்கும். கோலனால் எல்லாம் செவ்வையாய் மாறும். உங்கள் கைகளும் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர்கள் இனி புதிய உலகத்தை அனுபவிப்பார்னு சொன்னது போல நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்யும் பொழுது எத்தனை பெரிய ஒரு மாற்றங்கள் பாருங்கள். ஆகவே இதை கேளுங்க. அதில் ஒரு மாற்றத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண இருக்குதோம். அதான் ஏசாயா 35:3. அதை மறுபடியும் வாசித்து 3 குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு ஏசாயா சொல்ற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தைங்க. நீங்கள் ஆண்டவரை நம்பி இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் கைகளை திடப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார், கால்களை திடப்படுத்த உதவி செய்வார். பதறி போனவர்கள், தளர்ந்து போனவர்கள்,
பலனற்று போனவர்களுக்கு பலத்தை கொடுத்து உங்கள் ஓட்டம் ஜெயமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இதிலிருந்து 3 வார்த்தையை நாம் சுருக்கமாய் தியானிப்போம். முதல் வார்த்தை என்னன்னா, கைகள் கால்களின் முக்கியத்துவம். இங்கே நம்ம என்ன வாசித்தோம்? தளர்ந்த கைகளை குறித்தும் தள்ளாடுற முழங்கால்களை குறித்தும் பார்க்குறோம். அதை பலப்படுத்துங்களா ஆண்டவர் சொல்கிறாரு என்று சொன்னால், இப்போ நம்ம கவனிக்க முதல் வார்த்தை கைகள் கால்களின் முக்கியத்துவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இந்த கைகள் கால்கள்ங்கிறது எவ்வளோ முக்கியத்துவங்கிறத நம்ம பார்க்கணுங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த கைகள் கால்கள்ங்கிறது நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணுங்க. அதாவது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கணும். அது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கவனிங்கள். இப்போ இந்த கைகள் கால்கள்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கணுங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கையை குறித்து பேசும்பொழுது சொல்லுவாங்க, சோத்திரம் அப்போல்லாம் என் கை ஓங்கி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓங்கினா ஓங்கிட்டே இருந்தன்னு அர்த்தமா? இல்லை, என் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். சில சொல்லுவாங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கைங்க என் கை அப்படின்பா. அப்படின்னா கரன்சி எண்ணி எண்ணி சிவந்து போயிச்ச கையே. அப்படி இல்லை, தாராளமாக ஒரு காலத்தை கொடுத்தேன்ன்றது அப்படி சொல்லுவாங்க. கால்களை குறித்து சொல்லும்போது பாருங்க, சோத்திரம், ஆகவே நான் எல்லா தடையும் தாண்டி தாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ரோட்டில் போகிற தடையை தாண்டுறது அது அர்த்தம் இல்லை. இல்லை, அப்படி இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வந்திருக்கோம், அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர்றது தான் தாண்டி வரேன்னு சொல்கிறோம். கால்களை குறித்து சொல்லும்போது அப்படி சொல்கிறோம். சோத்திரம், அப்போலாம் என்ன ஓட்டம் ஓடுவேங்க, இன்னும் நிற்காமல் ஓடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து பொள்ளாச்சிது ஓடுறதா, சேலத்துக்கு ஓடுறது அர்த்தமா? இல்லை இல்லை, ஓடி ஓடி உழைக்கிறது குறிக்கிறது. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு நடக்கையிலேயே வழக்கிலேயே இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் கைகளை கால்களை பயன்படுத்தும் வழக்கம். அதே போல் இப்பொழுதும் இந்த வார்த்தையை அப்படி ஆவிக்குரிய ரீதியில் கவனிக்கணும் என்றால், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியிலே கைகள் கால்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இதை பார்க்கணும்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கணும். எபிரேயர் 12-13 வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக தாங்க பேசுகிறாருங்க. சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது முடங்கி போகாதபடிக்கு, அந்த பாடுகள் சோதனைகளை கண்டு அசைந்து விடாதபடிக்கு திடங்கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால், அந்த சோதனைகளே பாடுகளே உங்களுக்கு பலமாய் மாறட்டும். அத்தனை சோதனைகள் உபத்திரம் பாடுகளை கண்டு நீங்கள் பின்தங்கி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எபிரேயர் இப்படி யூஸ் பண்ணுறாருங்க. என்றால் ஆவிக்கு ரீதியில் இந்த கால்கள் கைகள்லாம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? நமது வாழ்க்கை இருக்குது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நமது வாழ்க்கை ஒரு மோட்ச பிரயாணம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு யாத்திரை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு ஓட்டப்பந்தயம் போல. வேதாகமத்தில் நீங்கள் பவுலடிகளும் சரி, எபிரேயர் நிருபத்தை ஆக்கியவனும் சரிங்க, வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்தை இணையாக சொல்லுவார். இதே 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமது வாழ்க்கை அது ஒரு ஓட்டப்பந்தயம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது ஒரு ஓட்டம், அது ஒரு ஓட்ட பந்தயங்க. என்ன ஓட்ட பந்தயம்? ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழ்ந்து அவர் கரத்திலே இருந்து பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயமாக விவரிக்கிறார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு பிரயாணம், அது ஒரு யாத்திரை. ஆகவே தான் அது மோட்ச பிரயாணம்னு சொன்னார். முற்பிதாக்கள் எல்லாம் பாருங்க, அவர்கள் அப்படித்தான் மோட்ச பிரயாணம் இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் யாத்திரிகர்கள், மோட்ச பிரயாணிகளாக இருந்தார்கள்.
அப்படித்தான் விசுவாசித்து உலகத்தில் வாழ்ந்தார்கள். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் மோட்ச பிரயாணிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற அந்த யாத்திரையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் என்றால், அந்த யாத்திரையில் இருக்கிற நமக்கு, இந்த பிரயாணத்தில் இருக்கிற நமக்கு கைகளும் கால்களும் எவ்வளோ முக்கியங்கிறத மனசில் வைக்கணும். நம்ம கால் பலமாக இருக்கணும், கை பலமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு யாத்திரையில் ஜெயமாய் ஓடி முடிக்க முடியுங்க. என்றால் நமது மோட்ச பிரயாண வாழ்க்கையில் நமது கைகள் கால்கள் எவ்வளோ முக்கியம் என்பதை மனதில் வைக்க வேண்டும். இதை உணர்ந்து கொள்வதற்கு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 27 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழி 4:25-27. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. அப்ப யாத்திரையில கண் எப்படி இருக்கணும்? உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் கால் எப்படி இருக்கணும்? உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்கள் 18ஆம் வாசித்து பாருங்க. நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா அப்படின்னா, அப்போ இது நீதிமானின் பாதை, இதுதான் மோட்ச பிரயாணியின் பாதை. அந்த பாதையில் கால்கள் எப்படி இருக்கணும், கைகள் எப்படி இருக்கணும், கண்கள் எப்படி இருக்கணும், நமது நடைகள் எப்படி இருக்குன்னு வேதம் திட்டமாக சொல்லுதுங்க. அது ஒழுங்காக திடமாக பலமாக இருந்தால் தான் அது நாளுக்கு நாள் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நமது யாத்திரை முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றால் இந்த மோட்ச பிரயாணம் என்கிற யாத்திரையில் கைகளும் கால்களும் பலமாக இருக்கணுங்க. ஆகவே தான் சொல்கிறாரு, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்திலே வாழும்படி, உலகத்துக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. உலகத்தில் இருந்தாலும் நமது அழைப்பு நித்திய ராஜ்யம், நமது அழைப்பு பரமதேசம். ஆகவே அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆகவே தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்ம வாழ்க்கை என்பது இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு மோட்ச பிரயாணியின் வாழ்க்கை என்பதை மறவாதிருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரிங்க, இப்போ கைகளும் கால்களும் முக்கியம்னு பார்க்குறோம். கைகளும் கால்களும் எப்பொழுது தளர்ந்து போகிறது? எப்போ தளர்ந்து போகுதுன்னா, இருதயத்திலே நமக்கு ஒரு பயம் வரும்பொழுது கைகள் கால்கள் தளர்ந்து போகிறது. பயம் தாங்க கைகளை கால்களை தளர்ச்சி அடைய பண்ணுகிற ஒரு பொல்லாத ஒன்று பயம். இன்றைக்கு சாத்தான் பலவிதமான பயத்தை கொண்டு வந்து அநேகுடைய கைகள் கால்களை தளர்ந்து போக பண்ணுகிறான். பயத்தை காண்பித்து அநேகுடைய வாழ்க்கை முடங்கி போவதற்கு சாத்தான் தீவிரமாக இருக்கிறான். கவனிக்கணும், ஸ்தோத்திரம். வெளியே சொல்ல முடியாத பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், எதிரிகளை குறித்த பயம், பிசாச பில்லிசூனிய கட்டுகளை குறித்த பயங்கள், இப்படி பலவிதமான பயங்கள் அநேக கைகளை கால்களை முடக்கி வைத்து விட்டது. அநேக தேவ பிள்ளைகள் பயத்தினால மேற்கொண்டு பிரயாணப்படாமல் அப்படியே தேங்கி விட்டதை நம்ம பார்க்குறோம். ஒரு முறை ஒரு தம்பி வந்தான் ஜெபம் பண்ணுறதுக்கு. என்ன இடத்துல சின்ன பையங்க, எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டான். எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவன் சொன்னான், பாருங்க, பயமாக இருக்கிறது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. எதுக்குடா பயமாக இருக்குது உனக்கு கேட்டபோது அவனுக்கு சொல்ல தெரியல. பாருங்க, சின்ன பையன், அவன் பயத்தினால் பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு ஜெபிக்கணும்னு வரான் பாருங்க. அப்போ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கணும். சின்ன பையனுக்கே அந்த நிலைமைங்க. இன்றைக்கு அநேகர் வீட்டிலே முடங்கி இருக்கிறார்கள், இந்த யாத்திரையில் முன்னேறாமல் கிடக்கிறார்கள். காரணம் பயம். பயம் கைகளை கால்களை தளர்ந்து போக பண்ணுங்க. அது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஃபிசிக்கலையும் சரிங்க. நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்க. 6வது வருஷம் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. பாத்தீங்களா? இடுப்பின் கட்டு தளர்ந்து முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோடிக்கொண்டது. பயம். அந்த எழுத்தை பார்த்த உடனே பெல்சாத்சார் ராஜாவுக்கு பயம் வந்து நடுங்கிறான் பாரு. பயம் அப்படி
சரீர பிரகாரம் சரி, ஆவிக்கிற நிலைமையிலும் சரிங்க, நம்மை தளர்ந்து போக பண்ணும். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஏதோ சில பயத்தினாலே தளர்ந்து போய் மேற்கொண்டு நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிறீங்களா? தடையாக இருக்கிறதா? தடைபட்டு கிடக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், கைகளை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, முன்னேறுங்க. எப்படி சார் திடப்படுத்துறது? பயத்தினால், பலவிதமான கலக்கத்தினால் ஜெபத்தை நிறுத்தி இருப்பீங்க, ஜெபிக்காமல் விட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆக போதும் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் என்று ஜெபத்தையும் மறந்திருப்பீங்க. ஆகவே தான் இந்த தளர்ச்சி உங்களுக்கு. முழங்கால் ஜெபத்தை குறிக்கிறது, கைகள் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. உண்மைதானே? கைகள் ஜெபங்கிறது நீங்கள் யாத்திராம் 17ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. மோசேயின் கைகள் உயர்ந்த பொழுது யோசுவாவுக்கு வெற்றி, தளர்ந்த பொழுது தோல்வின்னு பார்க்குறோம். அப்போ அது உயர்த்தப்பட்ட கை ஜெபத்தை குறிக்கிறது. 1 தீமோத்தேயு 2:8 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிங்கள் எழுதுவார். அப்போ கைகளை உயர்த்துவது ஜெபத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். முழங்கால் என்பது ஜெபத்தை குறிக்கிறது, நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே முழங்கால் என்பதும் கைகள் என்பதும் ஸ்தோத்திரம் ஜெபத்தை குறிக்கிறது. அது ஏன் தளர்ந்து போகுது? ஆக இந்த பயத்தினால நம்ம ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். ஜெபத்தை நிறுத்தி விட்ட பொழுது, ஜெபம் குறையும் பொழுது, ஸ்தோத்திரம், தானாகவே மற்ற பிரச்சனைகள் எழும்பி பிரயாணம் தடைபடுகிறது. ஒருவேளை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடு முழங்கால பலப்படுத்துங்கன்னா மறுபடியும் ஜெபத்துக்கு துவங்குங்க, மறுபடியும் விசுவாசத்தை துவங்குங்க, மறுபடியும் ஆண்டவரை நம்பி முழங்கால் படிடுங்க. கர்த்தர் சொல்கிற கைகளை திடப்படுத்துவார், கால்களை திடப்படுத்துவார். உங்கள் யாத்திரை மறுபடியும் தொடங்கட்டும். சோத்திரம். உங்களுடைய யாத்திரை ஜெயமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்தன் எலியாவை பாருங்க. நேற்று தான் கர்மேலு மேலே நின்று தேசத்தையே தேவனுக்கு நேராக திருப்புறார். இவ்வளோ பெரிய எழுப்புதல். ஆனால் அடுத்த நாளை பாருங்க, அவர் அந்த கர்மேலிருந்து பெயர் சபான் வனாந்தரத்துக்கு ஓடி போய் சூரச் செடி கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாருங்க. என்ன சார் இது? என்ன காரணம்? ஏசபேலின் பயமுறுத்தல். நேற்றுக்கு கர்மேலு மிகப்பெரிய வீரர், இன்னைக்கு பாருங்க படுத்த படுக்கையா இருக்கார். வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி இறக்கி பலியை பட்சிக்கிற அளவுக்கு ஆண்டு அற்புதம் நடந்தது. இப்போ அதே கை முடங்கி போயிருக்கிறது இல்லைங்களா? பாருங்க, கர்மேலி மேல் ஏறி நின்று ஆக தன்னுடைய கால்களை பலப்படுத்தி தேசத்தையே தேவனையாக திருப்பின இந்த கால்கள் இப்போ சூரச் செடி கீழ் படுத்து கிடக்கிறது. நீ வாச தெரியுங்க சில வார்த்தைகளை. 1 ராஜாக்கள் 18:42-43 வாசிங்களேன். ஆக போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். போதும். இப்ப 7 விசை எப்படி முழங்கால முடக்கி ஜெபித்த மிகப்பெரிய ஜெப வீரன். இப்போ பாருங்க 19ஆம் அதிகாரம் 4:5 அந்த கை என்னாச்சு, கால் என்னாச்சுன்னு பாருங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரையாயிருந்தான். ஜெபித்த முழங்கால்கள் இப்பொழுது படுத்து விட்டது, உயர்த்தின கைகள் முடங்கி விட்டது. காரணம் ஏசபேலின் பயமுறுத்து. அதான் 19:2-3 பார்க்குறோம். பயம் பாருங்க என்ன வேலை பண்ணுது பாருங்க. ஆகவே தான் சொன்னேன், கைகள் தளர்ந்து விட்டதா, கால்கள் தளர்ந்து விட்டதா, ஏதோ சில பயத்துக்கு ஆட்பட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு மறுபடியும் ஜபத்துக்கு திரும்புங்க, ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்க. சோத்திர தளர்ந்து போன கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார், தள்ளாடு முழங்காலை பலப்படுத்துவார். உங்களுடைய தடைபட்ட யாத்திரை தொடரும். நீங்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போக விடமாட்டார். உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்க. ஹல்லேலூயா. என்றால் இந்த கைகள் கால்கள் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இன்னொரு இடத்த கூட காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்களேன். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாயிலும் பாதரட்சியின் வாரையாயிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். மோட்ச பிரயாணி ஆபிரகாம் அந்த யாத்திரையில் கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணுன்றதுக்கு அருமையான ஒரு இடங்க. சோதோமன் ராஜா வந்து கேட்குறான், ஜனங்களை சாரும் பொருட்களை எடுத்துக்கொடும். ஆபிரகாம் சொல்கிறாரு பாருங்க, என்ன அருமையான வார்த்தை, உன்னால ஐஸ்வர்யம் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் பொருளை தூக்கி வீசுறாருங்க. ஒரு பாதரட்சியின் வாரையாயில் எடுக்கலையாம் என்றால் அங்கே நடைய பார்க்குறோம், தூக்கி வீசினார்ன்ற கையை பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மோட்ச பிரயாணத்தில் ஸ்தோத்திரம், இப்படி ஆண்டவரோடு நடக்கிற நடக்கையில் கையும் காலும் சுத்தமாக இருக்கணும் என்று இங்கே ஆபிரகாம் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்றால் இந்த பிரயாணத்தில் கைகள் கால்கள் எப்படி சுத்தமாக இருக்கணுங்க, எவ்வளோ முக்கியமானது என்று சொன்னால், அந்த கைகளை தளர்ந்து போன முடங்கி போன கைகளை கால்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. பரலோக பாதை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த பாதை ஆரம்பமாகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம், எல்லாம் உண்மைதாங்க. அவர் ரத்தம் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது, ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். அதே நேரத்தில் நமக்கு அந்த விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசத்தின் கிரியைகளும் வேணுங்க. இயேசு விசுவாசிக்கிற உண்மைதான், அதற்கான கிரியைகளும் வேணும் நமக்கு. இயேசு விசுவாசிக்கிறோம், அந்த கிரியைகளை தான் கைகள் மூலம் கால்கள் மூலம் பார்க்கலாம். இப்போ ஞானஸ்தானங்கிறது ஒரு கிரியை இல்லைங்களா, விசுவாசத்தின் கிரியை ஞானஸ்தானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. சகேவி பாருங்க, லூக்கா 19 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறாரு. ஆண்டவர் விசுவாசிக்கிற அந்த சகேயை ஒரு அறிக்கை பண்ணுறாரு பாருங்க. லூக்கா 19:8-9 நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாயிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இப்ப இயேசுவை விசுவாசித்த சகேயு அவன் விசுவாச கிரியை காட்டுறான் பாருங்க. நாளத்தனையா திரும்ப கொடுக்குற, அநியாயமா வாங்கியிருந்தா ஆசையை பாதி ஏழை கொடுக்குற என்று விசுவாசத்தின் கிரியை காட்டுற. அப்போ கிரியை என்றால் கைகளை குறிக்கிறது. அப்போ விசுவாச ஜீவியத்தில் இந்த யாத்திரையில் கைகள் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய சொல்லலாங்க. பர்னபாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4:36-37 தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார் என்றால், அப்போ அந்த கிரியோட முக்கியம் பார்த்தீங்களா. அப்புறம் பிலிப்பு பட்டண சிறைச்சாலைக்காரன் பாருங்க, விசுவாசித்தான். அன்றைக்கு இரவே பவுல் சீலாவுடைய காயங்களெல்லாம் கழுவி, சோத்திரம், இயேசுவை விசுவாசித்து குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்றான். கிரியை என்றால் இப்படி இந்த விசுவாச பாதையில் கைகள் கால்கள் வேலைங்கிறது கிரியை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த கிரியை பலமாக இருக்கணுங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிற தேவ ஜனம் தங்கள் கிரியைகளை சுத்திகரித்து கொள்வது, நஷ்டத்தை திரும்ப கொடுப்பது, ஸ்தோத்திரம், ஒப்புரவாகுவது, கீழ்ப்படிவது, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் பலமாக இருக்கணுங்க. இன்றைக்கு அவர்களெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி முடங்கி போயிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு தளர்ந்து போகிற கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிற இந்த நடக்க இப்போ கால்களும் கையிலும் பலமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தளர்ந்து போகாத இருக்கணும். அப்போ தான் சங்கீதத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வார்த்தை சங்கீதம் 18, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் 144 சங்கீதம் 1 பாருங்க, என் கைகளை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தாவேன்னு சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கைகள்லாம் எவ்வளோ முக்கியங்க நமக்கு. ஸ்தோத்திரம். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவரோடு நடக்கிற நடக்கையில் போதும் நான் மறந்து விட்டுருக்கலாம்.
உங்கள் யாத்திரை தடைபட்டிருக்கா? இன்று கர்த்தர் கேட்குறார், மறுபடியும் துவங்குங்கள், மறுபடியும் பலப்படுங்க, மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்புங்க, யாத்திரை தொடங்கட்டும். சோத்திர ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறா. உங்கள் வறண்ட நிலத்தை கர்த்தர் மாற்றுவார், செழிப்பாக மாற்றுவார். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை தருவார். மட்டுமல்ல, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அவன் அறுவடை செய்ய உதவி செய்வார். பயப்படாதிருங்க. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஓ, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்காலை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் யாத்திரை ஜெயமாக இருக்கும். உங்கள் கால்களுக்கு பலன் உண்டு, கைகளுக்கு பலன் உண்டு. அது பலப்படுத்தத்தான் இயேசு தன் கைகளை கால்களெல்லாம் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, பயப்படாதிருங்க. உங்கள் யாத்திரை ஜெயமாக இருக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் பலமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ இன்னொரு விஷயத்துக்கு சொன்னதில்ல, நம்ம எல்லாம் பரலோகவாசின்னு சொன்னேன். நான் பரலோகத்தை விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிப்பதற்கு, அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்வதற்கு கைகள், அப்படி பிடிச்சு கொண்டே நம்ம பரலோகத்துக்கு போகணும். அதே நேரத்தில் கால்கள் பூமியில் இருக்கிறது. அந்த பூமியை உதறி தள்ளிவிட்டு உலகத்தின் இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் பூமிக்கிறவைகளை உதறி தள்ளிவிட்டு விசுவாச கைகளும் பரலோகத்தை போவதற்கு கைகளும் கால்களும் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய காரியங்களிலே இதெல்லாம் அவசியமானவைகள். ஆகவே ஆவிக்குரிய கைகளை கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் யாத்திரை மகிழ்ச்சியாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கை கால்கள் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். இப்போது 2வது பலவீனத்தின் விளைவுகள் அப்படி பார்க்குறோம். தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பலவீனத்துக்கு என்ன காரணம் அதை பார்ப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 சாமுவேல் 30:9-10 வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். தாவீது அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் யுத்தத்துக்கு போறாருங்க. அவரோடு கூட இருந்தவர்கள் 600 பேர். சிக்லாக் பட்டணத்தில் இருக்கும் பொழுது தாவீது அவரோடு இருந்தவர்களும் யுத்தத்துக்கு போய்விட்டார்கள். திரும்பி வந்து பார்த்தால் அமலேக்கியர் தாவீதனுடைய கூடாரங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமாக்கி விட்டார்கள், கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட இருந்தவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேவெடுத்து கொண்டு போய்விட்டார். வந்து பார்த்தா எல்லாம் சாம்பலாக சிக்லாக். உடனே இவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டு இந்த 600 பேரும் அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் சரிபட்டு போன முடிவுகளை அழைத்து கொண்டு வர முடியாத தீவிரப்பட்டு போறாங்க. இப்படி யுத்தத்துக்கு தீவிரப்பட்டு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அதில் 200 பேர் ஓரிடத்தில் நின்று விடுகிறார். என்ன காரணமா? அவர்கள் விடாய்த்து போய் இருந்தார்கள். விடாய்த்து போய் வறண்டு போய் பலனற்று போய் இருந்ததினால், கைகள் பலனற்று கால்கள் பலனற்று போய் இருந்ததின் விளைவு அந்த யுத்தத்துக்கு போகிற யாத்திரை தடைபடுகிறது. போக முடியலங்க. அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த யாத்திரையில கால்களும் கைகளும் எவ்வளோ முக்கியங்க. நல்ல வேலை 400 பேர் போய் தாவீதோடு கூட அந்த யுத்தத்தை வெற்றி பெற்று வந்தாங்க. இல்லைன்னா என்ன வருதுங்க, தோல்வி தானே. அதை போல் இந்த பரலோகத்துக்கு போகிற பாதை கூட ஒரு யுத்த காலம் போல தாங்க. அதில் கைகள் கால்கள் எல்லாம் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். எத்தனையோ யுத்தங்கள் ஒன்றா வருது நமக்கு. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். விசுவாச வீரர்கள் கடந்து போன பாதை குறித்து அங்கே பார்க்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பாதை, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான சோதனைகள், தடைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தகர்த்துத்தான் அவர்கள் ஆவிக்கு யுத்தம் பண்ணி போயிருக்கிறார். அதே போல இந்த யாத்திரையில் அநேக யுத்தங்கள் உண்டு நமக்கு. அதில் வெற்றி பெறணும்னா கைகள் கால்கள் பலமாக இருக்கணும். பலகீனமாக இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதற்கு இந்த தாவீதின் மனிதர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமது ஓட்டத்தை தடை செய்கிற சக்திகள் என்னன்னு கண்டுபிடித்து அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்யணுங்க. இந்த பலவீனமான கைகள் கால்ங்கிறது
மோட்ச பிரயாணத்தில் இந்த தெய்வீக ஓட்டத்தை தடை செய்கிறது. கிறிஸ்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சிலர் நன்றாய் துவங்குகிறார்கள், ஆனால் முடிக்கிறது இல்லைங்க. வேகமாய் துவங்குகிறார்கள், அழகாய் துவங்குகிறார்கள், ஆர்வத்தோடு துவங்குறாங்க, ஆனால் முடிக்கிறதில்ல, பாதியிலே நின்று விடுகிறார்கள். எத்தனை பேர் காட்டலாம். தேமாவை குறித்து பவுல் சொல்றார் பாருங்க, துக்கமான ஒரு வார்த்தைங்க. நீங்கள் 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டு. தேமா துவக்க நன்றாயிருந்தது, பவுலோடு கூட உடன் ஒழியனாய் துவங்கினா, ஆனால் துக்கத்தை பாருங்க, பாதியிலே அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பவுலை விட்டு போய்விட்டான். துவங்கினா முடிக்கல. கலாத்திய சபை குறித்து பவுல் சொன்ன ஒரு துக்கமான வார்த்தைங்க. கலாத்தியர் 5:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, வேகமாய் ஓடுனீங்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யாருன்னு கேட்குறாரு பாருங்க. கலாத்தியர் 5:7 கொஞ்சம் வாசிங்களேன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இப்போ ஓடினவர்களை ஒரு சக்தி தடை செய்து விட்டது. அது அவருடைய பலகீனம். கள்ள உபதேசங்கள், மாற்று உபதேசங்கள், வேறே ஆவி, வேறே சுவிசேஷம், வேறே இயேசு. அதன் விளைவு நன்றாய் ஓடினவர்கள் நின்று விட்டார்கள். எத்தனை பேர் சொல்லலாம், யூதாஸ் இயேசுவோட துவைக்கினான், முடிவு நான்று கொண்டு செத்தானே. கேயாசி எலிசாவோடு துவைக்கினான், நல்ல ஒரு பெரிய பரிசுத்தவான் துவங்கினான். ஆனால் அவன் குஷ்டரோகியா இருந்து கடைசி வரை குஷ்டரோகியாக இருந்து அவன் சந்ததியை, குஷ்டரோகி சந்ததியை விட்டுத்தானே அவனும் செத்தான். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6:66 வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதேயாவில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அநேகர் பின்வாங்கி போனார்கள். வேகமாக தொடங்கினாங்க, ஆனால் அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள், ஓட்டத்தை முடிக்கவில்லை. 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாத்தீங்களா? ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்தில் முடிவேற போகிறீர்களோ. நிறைய பேர் ஆவியில் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் முடிவு மாம்சத்தில். இது ஒரு பெரிய துக்கங்க. நமக்கு கவனிக்கணும். பலவீனத்தின் விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு வரேன் நான். கைகள் கால்கள் பலவீனப்பட்ட என்ன நடக்கும்னு சொல்லி கலாத்திய சபையை பாருங்க, தேமாவை பாருங்க, அந்த யூதேய சீஸ்ல பாருங்க, பின்வாங்கிட்டாங்க. யூதாஸை பாருங்க, கேயாசியை பாருங்க. கவனிக்கணும். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே தான் இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிற, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்க, உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கட்டும், புறப்படுங்க, எழும்புங்கன்னு சொல்றது காரணமே. சரிங்க, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதுலேருந்து நமது ஓட்டம் தடைபடுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொஞ்சத்தில் திருப்தி அடைந்து விடுவது, அங்கேயே நின்று விடுவது. கொஞ்சத்தில் திருப்தி, இது போதும், இந்த ஜெப வாழ்க்கை போதும், இந்த பரிசுத்த வாழ்க்கை போதும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும், ரொம்ப ஆழமாக போகக்கூடாது என்று அநேகர் பார்டர் லைன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 12 கோத்திரம், அதில் 2.5 கோத்திரம் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் யோர்தானுக்கு இந்த பகுதியிலேயே பசும் புல்வெளியை கண்டு அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை இங்கேயே வாங்கிட்டாங்களாம். 2.5 கோத்திரம் பார்டர் லைன் கிறிஸ்டியன்ஸுக்கு அடையாளங்க. இன்றைக்கு அநேகர் பாருங்க, யோர்தானை கிராஸ் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், அது இதெல்லாம் பார்த்து ஆவிக்கு தன்மை இழந்து இது போதும் தேங்கி விட்டார். எத்தனை பேர் இருக்காங்க அப்படி? சிலது தோக்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படி இருக்க வேண்டியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு உலகத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து ஆவிக்கு தன்மை இழந்து இது போதும் என்று பார்டர் லைன் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறா. நீங்கள் அது கொஞ்சத்தில் திருப்தி அடையாமல் பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய், அன்பிலே இன்னும் அதிகமாய், ஸ்தோத்திரம் ஆக ஜெப வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய், இப்படி இன்னும் அதிகமாய் வளர்றீங்களா அல்ல தேங்கியிருக்கீங்களா? கர்த்தவங்களை பார்த்து கேட்குறாரு இன்னைக்கு. போன வருஷம் இருந்த பரிசுத்த வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கிறது?
போன மாசம் இந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்க துவங்கின பொழுது விசுவாச ஜீவியம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? கவனிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு தற்பரிசோதனை நமக்கு வேணும். உங்கள் ஓட்டத்தை தடை செய்த சக்தி எது, அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணுங்க. சரி பண்ணி மறுபடியும் ஓட ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருப்பதற்கு எபிரேயர் 12:1 தான் அற்புதமான வார்த்தை. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறதுமா கிறிஸ்து இயேசுவையே நோக்கி உங்களுக்கு நியமித்த பாதையில் பொறுமையாய் ஓட கடவுள்கள். அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மேகமோர இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தில் ஓடினவர்கள் ஓட்டம். அந்த ஓட்டத்தை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். ஜார்ஜ் முல்லரை குறித்து கேட்குறோம், ஜான் வெஸ்லி குறித்து நம்ம கேள்விப்படுறோம், ஜோனத்தான் எட்வர்ட்ஸை குறித்து கேள்விப்படுறோம், எத்தனையோ பரிசு டிஎல் மூடி. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் ஓட்டத்தை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நாமும் ஓடணும், நின்று விடக்கூடாது என்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு வேணுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இது போதும் நிற்காதீங்க. பரிசுத்தர் எவ்வளோ தீவிரமாக ஓடி இருக்கிறாங்க. நமது தேசத்துக்கு, இந்தந்தோ தேசத்துக்கு, நம்ம தேசத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனையோ மிஷினரிமார்கள் ஜீவனை கொடுத்துரு. அவர்களை பாருங்கள். அவங்க ஊர்லேயே இருந்துடல. அவங்க ஊரில் இருந்த சொகுசு வாழ்க்கையை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை இது போதுன்னு இருந்திருந்தா நம்ம தேசத்துக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா? ஏமி கார்மை கிளம்பியாரை பாருங்கள், மர்காசிஸை பாருங்கள், காடுவெல் துறையை பாருங்க, ராக்லாந்து துறையை பாருங்க. எத்தனை பேர் சொல்லட்டும், அவரெல்லாம் இது போதும் நம்ம தேசத்தோடு அடங்கியிருந்தா நம்ம தேசத்துக்கு வெளிச்சம் வந்திருக்காதே. நமது தேசத்து இன்றைக்கு இருள் விலகி வெளிச்சம் ஒரு காரணமே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இது போதும்னு இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து ஓடினார்கள், தொடர்ந்து தீவிரப்பட்டார்கள். நம்ம தேசம் வரையிலும் வந்து இங்கேயே மரித்திருக்கிறார்கள். அநேகர் திரும்பி போவதற்கு வாய்ப்பு இருந்தும் போகலை சார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கொஞ்சத்தில் திருப்தி ஆயிடுறோம். சில ஊழியர்களை பாருங்க, கொஞ்சம் ஆத்துமாக்களை திருப்தி ஆகி விடுகிறார்கள், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை திருப்தி ஆகி விடுகிறார்கள். இல்லை, அப்படி திருப்தியானவர்கள் தான் தளர்ந்து போன கை, தள்ளாடுகிற முழங்கால்கள். கர்த்தர் சொல்றாங்க, அதை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஓடுங்க, எதிரையும் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். சார் தானியேல் 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வருஷத்துக்கு கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுதுங்க? தானியேலுக்கு வயசு 81ங்க. 81வது வயதில் சிறைப்பட்டு போய் பாபிலோன் சிறையில் கிடந்த சிறைவாசிகளுக்காக ஜெபம் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணி விடுறாருங்க. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-3 வருஷம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டே நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் கிடந்தேன். வயசு 81 சார். 81 வயசு அரண்மனையில் சொகுசா இருக்க வேண்டிய தானியேல் முழங்கால் ஊன்றி ரட்டிலும் சாம்பலிலும் கிடந்து மன்றாடினார் என்றால் கொஞ்சத்தில் திருப்தி அடையாத தேவ மனுஷன். அதன் விளைவு அவர்கள் கோரேஸ் ராஜா நாட்களில் ரிலீஸ் ஆனாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது வயது 99. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இன்னும் பின்னும் ஆபிரகாம் தேவன் முன்பாக நின்றான், வயசு 99 சார். மட்டுமல்ல, யோவான் பத்முத்தீவில் இருந்த பொழுது கல் உடைக்கிற மகா உஷ்ணமான பாறைகள் நிறமே ஒரு தீவு, நாடு கடத்தப்பட்டா. வயசு என்ன தெரியுங்களா? 95-96 வயசு. அங்கே தான் வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதினார் சிறையில் இருக்கும்போது. சிமின்னா சபையின் பிஷப்பு போலிகார்ப், அவர் இரத்த சாட்சியை மறிக்கும் போது வயசு 86 வயசுல சொல்றாரு, இந்த 86 வயது வரை எனக்கு ஒரு தீமையும் செய்யாத என் இயேசுநாதரை எப்படி மறுதலிப்பேன் என்று அப்படி சொல்லியே மறித்தார் என்றால் கொஞ்சத்தில் திருப்தி அடையாத தேவ மனுஷர்கள் செத்தாலும் பரவாயில்ல என்று தங்கள் ஓட்டத்தை மரணம் வரை தீவிரப்படுத்தினார்கள். அவராகட்டும், தானியேலாகட்டும், போலிகார்ப்பாகட்டும், யோவானாகட்டும், இன்னும் எத்தனை பேர் சொல்லிட்டுங்க.
ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம் போதும்னு இருந்துடாம இன்னும் இயேசுநாதருக்கு எப்படி தீவிரமாக ஓடி செய்ய முடியும், இன்னும் எப்படி ஓட முடியும் பரிசுத்த வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில இன்னும் 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 என்று தீவிரப்படுங்கள். பலகீனப்பட்டு இருந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம் அந்த பலகீனத்துக்கான விளைவுகள்லாம் பார்த்து ஸ்தோத்திரம் தொடர்ந்து முன்னேறும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முதலாம் நூற்றாண்டை பார்த்து கவனிக்கிறது கேட்குறவங்க தயவு செய்து கவனிங்கள். முதலாம் நூற்றாண்டில் ஊழியம் செய்தார்கள். குறுகிய காலத்திலேயே அந்த உலகம் முழுவதும் இயேசுவை குறித்து கேள்விப்படாத இடங்களே கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு வசதி கிடையாதுங்க. அப்போ என்ன வசதி இருந்தது? எந்த வசதி இல்லாத காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டு தொடங்கி 2ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இயேசுவை குறித்து கேள்விப்படாத இடங்களே கிடையாது. சில வசனத்தை வாசிக்கும் பாரு. இப்படி தீவிரமாக வாழ்ந்து நம்ம கொஞ்சத்தை திருப்தி அடைந்து அப்படியே கை காலம் முடங்கி போயிடுறோமே. கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 26 கொஞ்சம் வாசிங்களேன். 19:26. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி விட்டான். 19-20 வாசித்து பாருங்க. 17-6 வாசம் உலகத்தை கலக்கிற இங்கே வந்து விட்டார்கள். சார், முதல் நூற்றாண்டுல ஒரு வசதி காலத்தை உலகத்தையே தலைகளாக்குனாங்க. என்றா அத்தனை வசதியும் இருக்கிற இப்பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதான் கேள்வி. கொஞ்சத்திலே திருப்தி. விளைவு தேசத்தில் இந்த கிறிஸ்தவம் 2% 3 தள்ளாடிக்கிட்டு இருக்கு சார். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் உணர்ந்து தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்காலை பலப்படுத்தி ஸ்தோத்திரம் உங்கள் ஓட்டம் தீவிரமாக இருக்கட்டும். இந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். இயேசு அறிவிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரர் பலகீனமாக இருந்தால் சபை பலகீனமாக தான் இருக்கும். பலிபீட புல்பிட் பலகீனமாக இருந்தால் சபை பலகீனமாக தான் இருக்கும். என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு இந்த பலிபீடம் சபை மக்களை தீவிரப்படுத்துகிறதோ ஊழியத்தில், பரிசுத்தத்தில், ஜெப வாழ்க்கை, அந்த அளவுக்கு சபை தீவிரமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஊழியக்காரர் இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிறாரோ அந்த ஜெபாவை தான் சபை பற்றி பிடிக்கும். என்றால் ஊழியரின் ஜெபம், ஊழியர் விசுவாச வாழ்க்கை, ஊழியரின் பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம். இந்த பலிபீடத்தின் செய்திகள் எவ்வளோ முக்கியம். ஆகவே இது ஊழியர்களை கேட்டுக்கொண்டிருந்தால் இதை கவனித்து உங்கள் பலிபீடத்தை செப்பனிடுங்கள், உங்கள் வாழ்க்கையை செப்பனிடுங்கள், தீவிரப்படுத்துங்கள், சபையை தீவிரப்படுத்துங்கள். ஊழியத்துக்கென்று, சுவிசேஷத்துக்கென்று, சுவிசேஷத்தை அறியாதிருந்தால் எனக்கு ஐயோன்றார் பவுல். ஆகவே சுவிசேஷத்தை தீவிரப்படுத்தி இயேசு ராஜாவை இந்த தேசத்துக்கு கொண்டு போவோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், இந்த தளர்ந்து போன கை தள்ளாடுற முழங்காலுங்கிறது கிறிஸ்துவை கனவீனம் பண்ணுறதுங்க. என்ன சார் இது? தளர்ந்து போன கைக்கும் தள்ளாடுற முழங்காலுக்கும் கிறிஸ்துவின் கனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார். சரீரமான சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 வாசித்து பாருங்க. கிறிஸ்து ஆக சரீரமாகி சபைக்கு தலையாயிருக்கிறார். நாம் எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். 1:23 அவரே சரீரமாய் சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்போ தலை அவர், நாமெல்லாம் அவயங்கள். தலை பூர்ணமாக இருக்கிறது. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். நம்ம 4:11 வாசிக்க பார்க்கலாம். 11:12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். அப்போ தலையாகி கிறிஸ்து பூர்ணமா இருக்கிறார். அவங்களெல்லாம் பலகீனமா இருந்தால், முடமாகி போயிருந்தால், தலையாகிய கிறிஸ்துவுக்கு கனவீனம். ஆகவே
அவிசுவாசம், ஜபம் இல்லாது, போதும் நிற்கிறது, இப்படிப்பட்ட இந்த பலகீனங்கள் கிறிஸ்துவுக்கு கனவீனத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து விசுவாசத்தில் பலப்படுங்கள், ஜபத்திலே மன்றாடுங்கள், போராடுங்கள். உங்கள் யாத்திரை தொடங்கட்டும், தீவிரப்படட்டும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த பலவீனத்துக்கான காரணங்கள், அது முக்கியம் இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திரம், கைகள் கால்களின் முக்கியத்துவம். ரெண்டாவது பார்த்தோம் பலவீனத்தின் விளைவு என்னன்னு. மூன்றாவது பார்க்க போகிறோம் பலவீனத்துக்கான காரணங்கள். சரி, இதை பார்ப்பதற்கு பழைய ஏற்பாடு ஒரு வசனத்தை நம்ம எடுக்கலாம். ஓசியா 11:3. ஓசியா 11:3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். எப்பிராயீமை கைப்பிடித்து பழக்கினேன். கைப்பிடித்து பழக்கிறான்னா எப்பிராயிம் குழந்தையை போல் இருந்தான். ஆகவே தான் கைப்பிடித்து பழக்க வேண்டியதாக போயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு குழந்தை போல் இருக்கிறார்கள். குழந்தையின் கைகள் பலகீனமாக இருக்கும், குழந்தையின் கால்கள் பலகீனமாக இருக்கிறது போல இன்றைக்கு பலகீனப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். குழந்தைத்தனமான கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பலகீனத்துக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் குழந்தை போல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் ஆரம்ப வாழ்க்கை அது குழந்தை போல தாங்க இருக்கும். அதை குறித்து நீங்கள் எபிரேயர் 5:12-13 வாசிங்களேன். ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை அது குழந்தை போல தான் இருக்கும். 12:13. எபிரேயர் 5:12-13. காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பால் உண்கிற குழந்தை போல் இருக்கிறவர்களுக்கு நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லைன்னா ஆரம்ப நிலைங்க. கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நிலை குழந்தை போல். ஜபத்திலும் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு தன்மை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரா, அவர் நம்மை சுமக்கிறார். குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் தகப்பன் குழந்தை சுமப்பது போல இந்த ஆரம்ப நிலையிலே கர்த்தர் நம்மை சுமக்கிறார். அதையும் வாசிக்கலாமா? ஏசாயா 40:11. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது பயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை சுமக்கிறது போல, கரவலாடுகளை நடத்துகிறது போல ஆரம்ப நிலையில நடத்துவார். அப்படியே இருக்கவர் விரும்பவில்லை. நாம் புருஷராக வேண்டும் என்று விரும்புகிறார். அதை தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லுவார் உங்களுக்கு, புருஷராகவும் கடந்து போகும் வாருங்கள் என்று. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தை பேசினேன், நான் புருஷனான போதோ குழந்தை கேட்ட விட்டு விட்டேன் அப்படின்னா இன்னும் தொடர்ந்து குழந்தையாக இருக்க விரும்புறது இல்லைங்க. எந்த ஒரு தாய் தன் பிள்ளை வயது 20 ஆன பிறகும் 10 வயசு குழந்தைக்குரிய அந்த தன்மை மாறாமல் இருக்கும் என்றால் தாய் தகப்பன் எத்தனை துக்கங்க. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவ உலகத்திலேயும் நாம் இன்னும் குழந்தையாக இருக்க விரும்பவில்லை. குழந்தையாக இருக்கிறதின் விளைவு தான் கைகள் பலகீனம், கால்கள் தளர்ந்து போய் பிரயாணம் தடைபட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் முடமாகி போயிருக்கிறது. காரணம் குழந்தைத்தன்மை. ஆண்டவர் இப்படியே இருக்க விரும்புவதில்லை. புருஷராகும்படி தேவன் விரும்புகிறார். பலமான ஆகாரத்தை உட்கொண்டு பலசாலிகளாக இருக்க விரும்புகிறார் என்பதை அருமையான கர்த்தருடைய ஜனமே இதை நீங்கள் கேட்டு சோத்திரம் எப்படி இருக்கீங்க நீங்களே முடிவு பண்ணணும். இன்னும் 5 நிமிஷம் ஜெபம், ஒரு சாட்சி சொல்ல தெரியல, ஒரு பாட்டு பாட தெரியல, சோத்திரம் சுவிசேஷம் சொல்ல தெரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் குழந்தையாக தான் இருக்கிறீங்க. உங்கள் கைகள் காலெலாம் முடமாகி இருக்கிறது, தளர்ந்து போயிட்டுன்னு அர்த்தங்க. அப்படி இருக்கு தேவன் விரும்பவில்லை. சோத்திரம் நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொன்று, கைகள் தளர்ந்து கால்கள் தளர்ந்து இன்னொரு காரணம் போதிய ஆகாரம் கிடையாது.
ஆகாரம் இல்லைன்னா கையும் காலம் தளர்த்தானே போகும் சரீரத்தில். அப்படித்தான் இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய தரித்திரம் நிலவுகிறது, ஆவிக்குரிய பஞ்சம், ஆவிக்குரிய பட்டினி. விளைவு இன்றைக்கு எல்லாம் முடமாகி போயிருக்கிற. வசனம் கிடையாது, உபதேசம் கிடையாது, சத்தியங்கள் கிடையாது, வேறுபாட்டின் அனுபவம் கிடையாது. ஸ்தோத்திரம் பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல புல்பெட்டெல்லாம் பாருங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் மங்களகரமான வார்த்தையை சொல்றேன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை சொல்றதும் வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கறதும் என்று இன்று குழந்தைகளை போல வைத்திருக்கிறார். முடமாகி இருக்கிறது சபை. கவனிக்கணுங்க, கவனிக்கணும். ஆகாரம் இல்லைன்னா சரீரம் அப்படித்தான் இருக்கும். ஆகிறது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களாகட்டும் விசுவாசிகள் ஆகட்டுங்க, ஸ்தோத்திரம் நல்ல வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு வசனத்தை பலப்படுங்க. அப்போ கால்களை கைகளை தேவன் பலப்படுத்துவார். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். நீங்கள் யுத்த புருஷரை போல் இருந்து சகல சேனைகளுக்கு கடந்து போய் ஸ்தோத்திரம் சேனைக்குள் பாய்ந்து போய் வெற்றி பெறுவீர்கள். சாத்தன் அரங்களை நிர்மூலமாக்கி ஜெயம் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யுத்த புருஷ தான் ஆண்டவருக்கு வேணுங்க. ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த தளர்ந்து போன கைக்கும் தள்ளாடுகிற முழங்கால்களுக்கும் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட சோம்பேறித்தனங்கள் உண்டு. சோம்பல். ஒரு சோம்பேறியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, நீதிமொழி சில வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காதான். அறுப்பு காலத்திலே பிச்சை கிடைக்கலாம். அவன் எப்படி இருப்பாங்க? தரித்திரமாகி தரித்திர நிலைமையில் பலகீனப்பட்டு கைகள் கால்கள் பலகீனப்பட்டு அவன் முடங்கி போய்த்தான் கிடப்பான். படுத்த படுக்கையா இருக்குதா இல்லைங்களா? ஆக சோம்பேறித்தனம், சோம்பல் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலகபர வாழ்க்கையும் சரி முடக்கி போடும். கவனிக்கணுங்க. அப்போ வளராதுக்கு காரணம், ஆக கைகளும் கால்களும் திடப்படாத காரணம் ஸ்தோத்திரம் இந்த சோம்பேறித்தனம். கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தூக்கம் நல்லது, ஆனால் அதிக தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். எல்லாம் வசனம் இப்போ சொல்கிறேன், அது குறிச்சுக்கிடுங்க. அதிக தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். அறுப்பில் பிச்சு கேட்டாலும் கிடைக்காது. ஒரு சோம்பேறின் வயலை சுற்றி பார்த்து அது முள்ளுக்காடாய் கிடந்தது என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. ஒரு சோம்பேறி தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு இருக்குது. தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும் அப்படின்னு இருக்குது. பட்டினியை கொண்டு வரும் அப்படின்னு இருக்குது. நிர்விசாரம், தூக்கம், சோம்பல் அவமானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு இருக்குது என்று சொன்னால், அது கேட்குற கர்த்தருடைய பிள்ளையில உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? ஏன் அது காரணம் என்ன? சில வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 4லேருந்து 5 வசனம். 24 30 34 வசனம். 19 15. நீதிமொழி 20 24 22 13. இதை மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். 20 24 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? 22 13. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவார். சோம்பேறி சாக்கு போக்கு பார்த்தீங்களா? அப்புறம் நீங்கள் நீதிமொழி 20ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 13வது வசனம். சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். இன்னும் எத்தனை வசனம் சொல்லிட்டுங்க. ஆக இன்றைக்கு தளர்ந்து போன கைகளுக்கும் தள்ளாடுற முன்னாளுக்கு என்ன காரணம்னா சோம்பேறித்தனம், சோம்பல். அது ஆவிக்குரிய தரித்திரத்தையும் குறிக்கிறது, உலக பிரகாரமாக தரித்திரத்தையும் குறிக்கிறது. சோம்பேறியா இருந்த ஆவிக்குரிய காரியங்களும் ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளவர்களும் அப்படித்தான். ஜெபிக்கிறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல, ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு போகிறதில்ல, விசுவாச ஜீவியம் கிடையாது, பரிசுத்த ஜீவியம் கிடையாது. ஸோ இப்படி உலகமே கதின்னு இருக்கிற இந்த ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளவருடைய கைகளும் கால்களும் திடனற்று போயிருக்கிறது. கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாருங்கள். 33 வயது தான். 33 வயதில் உலகத்தையே கலக்கினார். அவர் போதித்த போதனைகளை இன்றைக்கு ஆராய்ச்சி செய்தால் அடங்காததா இருக்கிறது. 33 வயது என்று சொன்னார். இரவும் பகலும் ஆண்டவர் போதித்தார், நடந்தார், பிரசங்கித்தார், உபதேசித்தார், சுகமாக்கினார் அப்படின்னு வருதுங்க. நடந்தார், உபதேசித்தார், பிரசங்கித்தார், சுகமாக்கி. இதே ராத்திரி பகலும் இயேசுவை பாருங்கள். கல்வாரி சிலுவையில் கூட
ஆண்டவர் மரிக்கும் தருவாயில் கூட ஸ்தோத்திரம் அவர் செய்ய வேண்டிய சகல கடமைகளை ஆற்றிவிட்டு தான் இயேசு மரித்தார் என்றா நமக்கெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம் கைகளை திடப்படுத்தி கால்களை பலப்படுத்தி உங்களுடைய மோட்ச பிரயாணத்தின் இந்த யாத்திரை தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை கர்த்தர் தருவாராக. ஆகவே ஜெபத்துக்கு திரும்புங்கள், விசுவாசத்துக்கு திரும்புங்க, ஸ்தோத்திரம் பலப்படுங்க, சோம்பேறித்தனங்களை விட்டு ஸ்தோத்திரம் இது போதும் இல்லாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறுங்கள். ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான ஒரு வார்த்தை. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடு முழங்காலை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தை கொண்டு பேசின எல்லா வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரப்பா. இது கேட்ட ஒவ்வொரு திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை தாங்கப்பா. முடமாகி போனது எல்லாவற்றையும் ஆண்டவரை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.